ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் நீட் 2025 நம்ம கிளாஸ் 12 ப்ராப்ளம் பார்க்கலாம். ஆட்டம்ஸ் டியூவல் நேச்சர் பேஸ் பண்ண ஒரு ப்ராப்ளம் இது. இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம என்ன பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலராக நம்ம சேனல்லேருந்து ரிவிஷன் அண்ட் ஃபார்முலாஸ் தியரி ரிவிஷன்லாம் வந்துட்டு இருக்கு நம்மளோட சிபிஎஸ்சி நீட்டுக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கவனிங்க என்ன கொடுத்துருக்கான் அப்படின்னு. நம்மளுக்கு வந்து டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் அன் எலக்ட்ரான் ஆர்பிட்டிங் இன் nth ஸ்டேட் n வந்து 2ன்னு கொடுத்துருக்கான். ஆஃப் அன் ஹைட்ரோஜன் ஆட்டம் கொடுத்துட்டான். ஹைட்ரோஜன் ஆட்டம்னா நம்ம என்ன எடுக்கணும், ஜெட்டோட வேல்யூ 1ன்னு சொல்லி நம்ம எடுப்போம். என்னோட வேல்யூ 2, என்னோட வேல்யூ 2னா அது வந்து என்னது, செகண்ட் ஆர்பிட். ஸோ இஸ் க்ளோஸ் டு டி ப்ராக்லி வேவ்லென்த் ஆஃப் எலக்ட்ரான் ரிவால்விங் பற்றி தான் கேட்டிருக்கான். ஸோ இட்ஸ் டைரக்ட் கொஸ்டின். போர் ரேடியஸோட வேல்யூ 0.052 நானோமீட்டர் அப்படின்ற வேல்யூவும் கொடுத்துருக்கான். ஸோ இந்த கொஸ்டினை எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம், இதை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. நம்மளுக்கு டி ப்ராக்லி வேவ்லென்த் சொன்ன ஃபார்மில் வந்து டி ப்ராக்லி சொன்னது லாம்டா ஈக்குவல் டு h/mvன்றது நம்ம nth ஆர்பிட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அப்போ நான் என்ன பண்ணிடுறேன், லாம்டா n ஈக்குவல் டு h/m × vn போட்டுறேன். இது வந்து டி ப்ராக்லி சொன்னது. இப்போ போர் மாடல் படி எலக்ட்ரான் ரிவால்விங்க்கு we know the quantization condition mvn rn ஈக்குவல் டு nh/2π. இங்கே nன்றது என்னது, nth ஆர்பிட்டை ரெப்ரசன்ட் பண்ணுறது 1 2 3 4ன்னு we can say. இதுக்கு இன்னொரு பேர் என்னது, பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இப்போ போர் ரேடியஸ் வந்து 0.052 நானோமீட்டர். நம்மளுக்கு nth ரேடியஸோட ஃபார்முலாவும் நம்மளுக்கு தெரியும். போர் ரேடியஸ் இன்ட்டு n²/z. இங்கே ஜெட்டோட வேல்யூ என்ன வரும், 1. அண்ட் என்னோட வேல்யூ என்னது, 2. ஐ ஹவ் ரிட்டன் ஹியர் ஆல்சோ. இப்போ நம்மளுக்கு இந்த ஃபார்முலா இருக்குது. இதில் நம்ம என்னோட வேல்யூ என்ன போடணும், 2ன்னு போடணுமா. அப்போ லாம்டா 2 ஈக்குவல் டு h/mv2ன்னு வரும். இப்போ எனக்கு என்ன வேணும், மை கொஸ்டின் இஸ் லாம்டா 2 என்னன்றது தான் கொஸ்டின். இப்போ எனக்கு h/mv2 இது டினாமினேட்டர் தெரியணும். பேசிக்காக m × v2 தெரியணும். அதை நான் எங்கேருந்து கண்டுபிடிக்க போகிறேன்னா, ஐம் கோயிங் டு யூஸ் த போர் எக்ஸ்பிரஷன். ஸோ நான் அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம், n இருக்க இடத்துல என்ன பண்ணிடலாம், 2ன்னு போடலாமா. ஸோ 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், வாட் யூ வில் கெட். ஃபஸ்ட்டு நான் இந்த rn கீழே கொண்டு வந்துடுறேன். rn கீழே கொண்டு வந்துட்டேன், என்னோட வேல்யூ 2ன்னு போட்டாச்சு. ஸோ வாட் ஐ வில் கெட் இயர், m × v2 வில் பி ஈக்குவல் டு வாட், 2 என்ன ஆகிடுது, கேன்சல் ஆகிடுது. ஸோ h/πr2ன்னு வருதா. இந்த r2 இருக்க இடத்துல நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், இது rn இருக்குது. ஸோ r2 என்ன வரும், ஸோ 2² யூ வில் கெட் டிவைடட் பை 1. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், 1 மேலே போயிடுச்சு. r0 × 2². m × v2ஓட வேல்யூ என்ன கிடைக்குது, h/4πr0. ஓகே. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா மிஸ்டேக் வந்து இந்த r0ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். இங்கே r0 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கேல்குலேஷன் பார்க்கறதுக்கு ரொம்ப வந்து ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸாக இருக்கும். டோன்ட் சப்ஸ்டியூட் த வேல்யூஸ். ஏன்னா டேர்ம்ஸ் எப்போவுமே வந்து கேன்சல் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் எச்சை கூட பாருங்கள், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணல, பையும் சப்ஸ்டியூட் பண்ணல. சப்ஸ்டியூட் பண்ணாதீங்க. லாஸ்ட்டாக நம்மளோட என்ன தேவையோ, இப்போ லாம்டா எக்ஸ்பிரஷனில் வந்துட்டு யூ கேன் சப்ஸ்டியூட். அப்போ உங்களுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் கேன்சல் ஆகுதுன்னு தெரியும். இங்கே ஆரம்பமாக சப்ஸ்டியூட் பண்ணும்போதே டிரைவ் பண்ணும்போதே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம். லாஸ்ட்டாக ஃபைனல் ஸ்டெப்பில் யூ கேன் சப்ஸ்டியூட் த வேல்யூஸ். ஓகே. ஸோ லாம்டா 2 வந்து h/mv2 இல்லையா, mv2ஓட வேல்யூ h/4πr0. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா டினாமினேட்டரில் h இருக்கும், மேலே என்ன வருது, 4πr0. ஸோ h என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். ஸோ 4πr0. r0ஓட வேல்யூ ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். திஸ் இஸ் r0 வேல்யூ, போர் ரேடியஸ் 4 × π. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் 0.653 நானோமீட்டர்னு வருது. ஆனால் இதை அப்ராக்சிமேட் பண்ணால் நம்மளுக்கு ஆப்ஷன் 3 ஆன 0.67 நானோமீட்டர் அப்படின்றது கரெக்டாக வருது. ஏன்னா 65 தான் நம்மளுக்கு வந்தது, ஆனால் ஆப்ஷனில் க்ளோஸராக இருக்குது 0.67. ஸோ ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கு கரெக்டு. ஸோ இந்த ப்ராப்ளம்லேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நிறைய சப்போர்ட் தந்துட்டு இருக்கீங்க, இதை அப்படியே கண்டினியூஸாக வச்சுருங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் நாகராஜன். பை பை.